2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஓட் வைப் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் திமுக அரசுக்கு எதிராக 41% பேர் அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளனர். அதே சமயம் 31% பேர் திமுக அரசுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தற்போதைய எம்எல்ஏக்களை மாற்ற 61% பேர் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள் என்ற கேள்விக்கு 37% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 32% பேர் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு 3வது விருப்பமாக வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த ஆய்வில் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் 2024இல் பதிவு செய்யப்பட்ட தாவேகா கட்சிக்கு 12% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் திமுக அரசு தற்போது முன்னிலையில் இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் மாநிலத்தில் ஒரு நல்ல வரவேற்பு உள்ளது. ஆய்வின்படி சுமார் 42% பேர் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்று பார்க்கிறார்கள். அதே சமயம் 35% பேர் மோசமான கூட்டணியாக கருதுகின்றனர். அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை இந்த கருத்துக்கள் காட்டுகின்றன. குறிப்பாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள், அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் யார் மூலம் தமிழ்நாடு முன்னேறும் என்று நம்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு 37% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 32% பேர் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள். அதேபோல் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவும் ஆட்சியில் பங்கு பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி வருகிறார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த மோதல் இருந்தாலும் கூட சுமார் 42% பேர் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி என்று பார்க்கிறார்கள். மேலும் பெண்களின் பாதுகாப்பு அடுத்த தேர்தலை தீர்மானிக்கும் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்று 14% பேர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஊழல் இரண்டாவது இடத்தில் உள்ளது, இது மிகப்பெரிய தேர்தல் பிரச்சனையாக இருக்கும் என்று 13% பேர் கூறியுள்ளனர். குறிப்பாக நீட் தேர்வு ரத்து, இந்தி மொழி, தமிழ் பெருமை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு போன்ற உணர்ச்சிகரமான பிரச்சனைகளும் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. கடந்த முறை 234 தொகுதிகளை கொண்ட சட்டமன்றத்தில் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிமுக கூட்டணி 75 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக அரசுக்கு எதிரான அதிருப்தி அலை வீசினாலும் அந்த கட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை தொடர்ந்து நீடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, வருகின்ற 2026 தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.